அன்பு நண்பர்களே, இன்றைக்கி ஒரு முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். சத்குருவுக்கு மூளை அறுவை சிகிச்சை செய்ய காரணம் என்ன? மருத்துவர்களின் விளக்கம். கடந்த 4 வாரங்களாக சத்குரு கடுமையான தலைவலியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். இருப்பினும் அவருக்கு இருந்த நிகழ்ச்சிகளை தள்ளி போடாமல் எல்லாத்துலேயும் பங்கேற்றிருக்கிறார். சத்குரு சமீபத்தில் தீவிரமான உடல்நல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்தது எல்லாத்துக்கும் தெரியும். தற்போது அவர் உடல்நிலை முன்னேறி அவரே வெளியிட்ட வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் பரவி வருது. சத்குருவை பின்தொடரும் பலருக்கும் இந்த வீடியோ அதிர்ச்சியான செய்தி தான். காரணம் பார்த்திங்கன்னா, சமீபத்தில் தான் மகா சிவராத்திரியை கோலாகலமாக நடத்தினார். ஏன் திடீர்னு அறுவை சிகிச்சை செய்கிறாங்க? அதற்கான காரணத்தை வாங்க பார்ப்போம். கடந்த 4 வாரங்களாக சத்குரு கடுமையான தலைவலியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். இருப்பினும் இவர் எந்த நிகழ்ச்சிகளையும் தள்ளி போடாமல் எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கேற்றிருக்கிறாரு. இவ்வளவு தூரம் சமாளித்தும் அவரால் கடுமையான தலைவலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் போக 14ஆம் தேதி மதியம் டெல்லியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு சிகிச்சை பார்த்த நரம்பியல் நிபுணர் வினித் சூரி அவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்ய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். பின் அதில் மூளையில் தீவிரமான இரத்த கசிவு இருப்பது தெரிய வந்திருக்கு. கடந்த 3-4 வாரங்களாகவே இந்த இரத்த கசிவு இருந்திருக்கு. 15ஆம் தேதி எம்ஆர்ஐ மூலமாக மூளையில் இரத்த கசிவு இருப்பதை மருத்துவர்கள் கூறிய போதும் அவர் அதிக திறன் கொண்ட வலி நிவாரணி மாத்திரைகளை போட்டுக்கொண்டு இந்தியா டுடே கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். அதன் பிறகு 17ஆம் தேதி காலை கடுமையான தலைவலி அதிகரிக்கவே மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அப்போது மூளையில் வீக்கம் ஏற்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. பின் அவசரமாக 17ஆம் தேதி அன்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. தற்போது அவர் உடல்நிலை சீரான முறையில் முன்னேறி வருது அப்படின்னு மருத்துவர்கள் கூறியிருக்காங்க. சத்குருக்கு சிகிச்சை பார்த்த மூத்த நரம்பியல் நிபுணர் வினித் சூரி, நாங்கள் அவரிடமே கிண்டலாக, நாங்கள் எங்களால் முடிந்த மருத்துவ உதவிகளை செய்தோம், ஆனால் நீங்களே உங்களை சரி செய்து கொள்கிறீர்கள் என்று கூறினோம். ஏனெனில் நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. இப்போது ரொம்பவே நலமாக உள்ளார். அவருடைய மூளை, உடல் மற்றும் ஒட்டுமொத்த உடல் செயல்பாடுகளும் சீராக செயல்பட்டு முன்னேறி வருகிறது அப்படின்னு மருத்துவர் கூறியிருக்காரு. மேலும் அவர் பேசுகையில், நாங்கள் அவரை உடனே மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும், சிகிச்சைகள் தர வேண்டும் என கூறினோம். ஆனால் அவர் எங்களிடம், நான் கடந்த 40 வருடங்களில் ஒரு மீட்டிங்கை கூட தவறவிட்டதில்லை என்று கூறினார். அவருக்கு கடுமையான வலி மற்றும் அறிகுறிகள் இருந்த போதிலும் அவருடைய திட்டமிட்டபடி மார்ச் 14 அன்று தனது கூட்டத்தில் பங்கேற்றார். 17ஆம் தேதி அன்று அவருக்கு நரம்பு செயல்பாடுகள் மிக மோசமானதாக இருந்ததோடு அவருடைய வலது கால் மிகவும் பலகீனமாக இருந்தது. கடுமையான தலைவலி, வாந்தி போன்ற அறிகுறிகளையும் அவர் சந்தித்தார். பின் சிடி ஸ்கேன் செய்த பின் அதில் மூளை வீக்கம் அதிகமாக இருப்பது தெரிய வந்தது. அது அவருடைய உயிருக்கே ஆபத்தானதாகவும் இருந்தது. உடனே வினித் சூரி தலைமையில் அவசர அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இதனால் அவருடைய மூளையில் இருந்த இரத்த கசிவு நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் மிகவும் நலமுடன் இருக்கிறார் அப்படின்றத அவரே பேசி வீடியோவாக வெளியிட்டிருக்கிறாரு. நன்றி. இதான் இன்றைக்கான தகவல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.